அடுத்து மங்கள விளக்கேற்றுவதற்கு நமது மன்றத்தின் ஆதரவாளரும் மன்றத்தின் வெளிநாட்டு ஊக்கியுமான துரை சண்முகம் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து மங்கள விளக்கேற்றுவதற்கு நமது மரபலீச்சி மன்றத்தின் மகளிர் அமைப்பு உறுப்பினர் திருமதி தவச்செல்வம் நாகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றுவதற்கு சிவனேசன் அவர்களை அழைக்கின்றோம். மறுமலர்ச்சி மன்றமன்றே புதுமலர்ச்சியாக்குவோம், உறுதி கொண்ட உலகமொன்றை உழைப்பினாலே ஆக்குவோம், உறுதி கொண்ட உலகமொன்றை உழைப்பினாலே ஆக்குவோம். மறுமலர்ச்சி மன்றமன்றே பொதுமலர்ச்சியாக்குவோம், உறுதி கொண்ட உலகமொன்றை உழைப்பினாலே ஆக்குவோம். மறுமலர்ச்சி மன்றமன்றே பொதுமலர்ச்சியாக்குவோம், உறுதி கொண்ட உலகமொன்றை உழைப்பினாலே ஆக்குவோம். மாறுகின்ற உலகிலென்றும் மாற்றம் ஒன்றை காணவே, மாறுகின்ற உலகிலென்றும் மாற்றம் ஒன்றை காணவே ஏறு கொண்டு எழுச்சியுடன் எடுத்து அடி வைக்கிறோம், ஏறு கொண்டு எழுச்சியுடன் எடுத்து அடி வைக்கிறோம். கூறு போட்டு எம்மையாளும் கோலமில்லை இனியன, கூறு போட்டு எம்மையாளும் கோலமில்லை இனியன கூறுகின்ற உண்மை காண கூட்டமாக சேருவோம், கூறுகின்ற உண்மை காண கூட்டமாக சேருவோம். மறுமலர்ச்சி மன்றமன்றே புதுமலர்ச்சி ஆக்குவோம், உறுதி கொண்ட உலகம் ஒன்றை உழைப்பினாலே ஆக்குவோம். நாளை எங்கள் கையில் இந்த நாட்டின் ஆட்சி வந்திடும், நாளை எங்கள் கையில் இந்த நாட்டின் ஆட்சி வந்திடும். வேளை நாங்கள் வேற்றுமைகள் வென்றொழித்து வாழுவோம், வேளை நாங்கள் வேற்றுமைகள் வென்றொழித்து வாழுவோம். காளையர்கள் நாங்கள் என்றும் கோளை இல்லை என்றிட, காளையர்கள் நாங்கள் என்றும் கோளை இல்லை என்றிட. ஏழையும்மை எதிர்க்க வரும் எத்தர்களை அடக்குவோம், ஏழையும்மை எதிர்க்க வரும் எத்தர்களை அடக்குவோம். மறுமலர்ச்சி மன்றமன்றே பொதுமலர்ச்சி ஆக்குவோம், உறுதி கொண்ட உலகம் ஒன்றை உழைப்பினாலே ஆக்குவோம். இனியும் இங்கு ஏழை அடிமை இல்லை என்று ஆக்கவே, இனியும் இங்கு ஏழை அடிமை இல்லை என்று ஆக்கவே புதிய உலகம் பூக்க வைக்கும் நோக்கம் கொண்ட இளைஞர் நாம், புதிய உலகம் பூக்க வைக்கும் நோக்கம் கொண்ட இளைஞர் நாம். கனியும் இந்த உலகிலங்கள் கலைகள் வாழும் வேளையில், கனியும் இந்த உலகிலங்கள் கலைகள் வாழும் வேளையில் இனிய உணர்வில் இன்ப கீதம் இசைக்க நினைக்கும் இளைஞர் நாம், இனிய உணர்வில் இன்ப கீதம் இசைக்க நினைக்கும் இளைஞர் நாம். மறுமலர்ச்சி மன்றமன்றே பொதுமலர்ச்சி ஆக்குவோம், உறுதி கொண்ட உலகம் ஒன்றை உழைப்பினாலே ஆக்குவோம், உறுதி கொண்ட உலகம் ஒன்றை உழைப்பினாலே ஆக்குவோம், உழைப்பினாலே ஆக்குவோம், உழைப்பினாலே ஆக்குவோம். விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எமது வணக்கம். தற்போது நான் தங்களை வரவேற்க வேண்டிய ஒரு கடமையில் உள்ளேன். இன்று நாங்கள் எமது மரமலீச்சி மன்றத்தில் தொடர்ச்சியாக நாடக ஆற்றுகைகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று எமது நாடக ஆற்றுகை ஆரம்பிக்கின்றது.
இந்த விழாவிலே எமது மறுமலர்ச்சி மன்றத்தின் மூத்த உறுப்பினர் திரு கந்தையா தயாளன் அவர்கள் கலந்து கொள்வதும் எமது மறுமலர்ச்சி மன்றத்தின் ஊக்கிகளாக வெளிநாடுகளில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எமது நண்பர்கள் சிவதர்சன் மற்றும் சண்முகம் மற்றும் எமது உறுப்பினர் நாகேஸ்வரி போன்ற மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கும் எமது வெளிநாட்டு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்ததையிட்டு நாங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் தங்களை வரவேற்கின்றோம். அதே மாதிரி இந்த நாடக ஆற்றுகையை நமக்கு நடத்துவதற்கு வருகை தந்திருக்கும் நமது இந்த நாடகக்குழு இணுவில் கந்தசாமி இளந்தொண்டர் சபை நாடக குழுவினரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்துடன் இவ்வாறான நாடக ஆற்றுகைகளை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என கேட்டுக்கொண்டு எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்து தலைமையுரை ஆற்றுவதற்கு நமது மறுமலர்ச்சி மன்றத்தின் தலைவர் திரு சுந்தரசிவம் அவர்களை அழைக்கின்றேன். இந்த நாடக ஆற்றுகை நிகழ்வுகள் காலடி மறுமலர்ச்சி மன்றத்தினால் தொடர்ச்சியாக மேடையேற்றப்பட்டு வருவது இந்த காலத்தின் தேவையொட்டிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. மனித வாழ்வியலின் பண்புக்கூறு வளர்ச்சியிலே மனித வாழ்வியல் முழுமை பெற வேண்டுமாக இருந்தால் ஆன்மீக வழிபாட்டுடன் இசைகளும் கலை வடிவங்களும் ஒன்றிணைந்து மேம்பாடடைய வேண்டும். ஆன்மீக வழிபாடும் கலை வடிவமும் மனித வாழ்க்கையை பொறுத்தவரையில் இரு கண்களுக்கு ஒப்பானவை. இந்த ஆன்மீக கருத்துக்களை சிறார்கள் மத்தியில் இலகுவாக பசுமரத்தாணி போல பதிய வைக்கக்கூடிய திறன் வாய்ந்தது நாடகங்கள். இந்த நாடகத்தமிழ், இசைத்தமிழ், நாட்டியத்தமிழ், இந்த மூன்று தமிழ்களும் எமது கலாச்சாரம் பண்பாட்டினை மேன்மைப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 3 தசாப்த காலமாக எமது நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம், அதோடு ஒட்டிய வகையில் எமது மக்களுடைய பழக்க வழக்கங்களில் நுகர்வு பண்பாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள், இவற்றின் காரணமாக இந்த கலைத்துறைக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்து இன்று அருகி போய் நிலையிலே இருக்கின்றது. மட்டக்களப்பிலே ஆடப்பட்டு வருகின்ற கண்ணகி கோவலன் கூத்து, முல்லைத்தீவிலே ஆடப்பட்டு வருகின்ற பாரம்பரிய கூத்து வடிவங்கள், மன்னாரிலே ஆடப்பட்டு வருகின்ற வடமோடி தென்மோடி கூத்து வடிவங்கள், யாழ்ப்பாணத்திலே 1983 முதல் எல்லா ஆலய திருவிழாக்களிலும் பின்னி பிணைந்து காணப்பட்ட இந்த கூத்துக்கள், இசை நாடகங்கள் மற்றும் நாட்டியங்கள், பிரசங்கங்கள் போன்ற அனைத்து வடிவங்களும் இன்று அருகி போயுள்ளது. அவற்றை ஆற்றுகை செய்வதற்குரிய திறன்கள் நலிவடைந்து போய் இருக்கின்றது. இந்த நிலையிலே யாழ்ப்பாண குடநாட்டிலே திருமறை கலாமன்றமும் இணுவில் சைவ மகாஜன சபையும் அந்த சபையில் அங்கத்துவம் வைக்கின்ற உறுப்பினர்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தமது பிரதேசத்திலே இருக்கின்ற இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த நாடகங்களை சிறந்த முறையிலே தயாரித்து பயிற்றுவித்து பல இடங்களிலும் மேடையேற்றி வருகின்றார்கள். இந்த நாடகத்துறை மனங்களை லயிக்க வைக்கக்கூடியவை, மனதை ஆற்றுப்படுத்தும் திறன் வாய்ந்தவை. உள பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்ற பெரும்பாலான மனிதர்களுடைய மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு நாடகமும் இசையும் பெரும் பங்காற்றுகின்றது என்பது உளவியலாளர்களுடைய கருத்தாகும். இன்றைக்கு 3 தசாப்த காலத்துக்கு முன்னர் எமது ஆலயங்களிலே கூத்துக்கள் இன்றி, நாடக ஏற்றங்கள் இன்றி திருவிழாக்கள் நடைபெறவில்லை. ஆலய வழிபாட்டை விடவும் இந்த நாடக ஆற்றுகைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் சமூகத்திலே அளிக்கப்பட்டிருந்தது. ஆலயத்தை வழிபடும் பொழுது வருகின்ற உணர்வு நிலையை விட ஒரு நாடகத்தை பார்ப்பதன் ஊடாக கூடுதலான இறை உணர்வை மக்கள் அனுபவித்தார்கள். அந்த காலகட்டத்திலே அந்த இறை உணர்வு தான் அன்று வாழ்ந்த இளைஞர்கள் மத்தியில் இறக்கும் காலம் வரைக்கும் அந்த நாடக பாத்திரங்கள், முருகனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், காத்தவராயனாக இருக்கலாம், அல்லாட்டால் பூதத்தம்பியா இருக்கலாம், இப்படியான நாடக பாத்திரங்கள், ஹரிச்சந்திரனாக இருக்கலாம், இப்படியான நாடக பாத்திரங்கள் அவருடைய பேச்சிலும் செயலிலும் எண்ண களத்திலும் ஆழமாக இருந்து
அவர்களுடைய ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவை வழிகாட்டுவனவாக இருக்கின்றன. தாங்கள் இறக்கும் காலம் வரைக்கும் தாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களின் போது தாங்கள் ஒரு விடயத்தை கையாளும் பொழுது அந்த நாடக ஆற்றுகை கருத்துக்கள் கூடுதலான செல்வாக்கை செலுத்துவதாக இருக்கின்றது. மகாத்மா காந்தி கூட தான் அகிம்சை வழிக்கு முன்வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது தான் சிறுவயதிலே 6-7 வயதிலே பார்த்த ஹரிச்சந்திராமாயண கண்டம் என்று பல தடவைகள் கூறியிருக்கிறார். மேடைகளில் தனது சுயசரிதையிலும் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த இந்த அளவுக்கு ஒரு மகாத்மா காந்தியை உருவாக்கியது அந்த ஹரிச்சந்திராமாயண கண்டம் தான். அதே போல நாங்கள் ஆலயத்துக்கு செல்லாவிட்டாலும் கூட இந்த முருகனாகவோ அல்லாட்ட வள்ளியாகவோ இப்படி பாவனை செய்து நாடகாட்டியை செய்வதன் ஊடாக எம்மை இறைவனோடு இலகுவாக ஒன்றிணைக்க முடியும். அந்த எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்கள்லாம் எங்களுடைய வாழ்வியை செம்மைப்படுத்தவனாக இருக்கின்றது. எண்ணத்தை நல்ல முறையிலே செம்மைப்படுத்துவதற்கு இந்த கலைகள் உதவுகின்றன. நாங்கள் பல இலக்கியங்களிலும் சரி கதைகளிலும் சரி இந்த எங்களுடைய நாயன்மார்கள் மற்றும் பெரும் அறிஞர்கள் கூட இறைவனை அடைவதற்கு இசையின் ஊடாகத்தான் இறைவனை அடைய முற்பட்டிருக்கிறார்கள். இசையை பாடுவதன் ஊடாக மனம் ஒன்றிக்கின்றது. இறைவனை அருகில் வந்து உதவி செய்வது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. இசை பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிக்கதாக இருக்கின்றது. ஒலி வடிவம் என்றது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த ஒலி வடிவத்தில் தான் அனைத்து சக்திகளும் பொருந்தி காணப்படுகிறது. இந்த ஒலி வடிவம் தான் இன்றைக்கு ஸ்கைப்பாக இருக்கலாம் அல்லது ஹேண்ட்போனாக இருக்கலாம். இப்படியான நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் முழுவதுமே இந்த ஒலி வடிவத்தால் தான் மேம்பாடு அடைந்திருக்கின்றது. இந்த ஒலி வடிவங்களை மேன்மைப்படுத்துவது செம்மைப்படுத்துவது எல்லாம் இந்த நாடகத்துறை இசைத்துறை என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த யாழ் குடநாட்டு மக்கள் கடந்த காலங்களிலே எவ்வாறு இந்த அழகியல் துறையோடு இசைத்துறையோடு நாடகத்துறையோடு ஒன்றிணைந்தார்கள் என்பதனை எங்களுடைய புதுமை கவிஞர் மகாகவி அவர்கள் தனது பாடல் வரிகளின் ஊடாக எடுத்து காட்டியிருக்கின்றார். எப்படி என்றால் யாழை கொணந்திங்கி மீட்டியதால் ஒரு யாசகன் புலவனுக்கு பாலையை பரிசாக கொடுத்தான் என பண்டை பழங்கமிழ் கதை கூறுவதுண்டு. பாலையை பரிசாக பெற்றால் என்ன, அந்த பாலையை பச்சைப்படுத்தி பயிர் விளைவித்து உண்டு கலைத்து கலைகளில் ஊறி திளைத்தது யாழ்ப்பாணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆறு நடந்து திரிந்து பாய்வதற்கு வான் உயர்ந்த மலை ஏதும் இல்லை என்ற பண்டை பழங்கதை கூறுவது உண்டு. வான் உயர்ந்த மலை இல்லை என்றாயினும் கூட இந்த பாலையை பச்சைப்படுத்தி பயிர் விளைவித்து கலைகளில் ஊறி திளைந்தது யாழ்ப்பாணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்த அளவுக்கு பண்டைய யாழ்ப்பாண மக்களுடைய வாழ்வியல் கலைகளோடு இரண்டரை பின்னி பிணைந்தது என்பதை அவர் கூறியிருக்கின்றார். இன்றைய அந்த நிலையினை நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டும். தென்னிந்திய மிகா சீரியல்களோடு நாங்கள் ஒன்றித்திருக்கின்றோம். இந்த மிகா சீரியல்கள் எங்களுடைய மனதிலே ஏற்படுத்துவது வன்முறை கலாச்சாரத்தை. மெகா சீரியலை நாங்கள் தொடர்ந்து பார்த்தோமாக இருந்தால் அதிலே கடைசியில் எங்களுடைய மனதிலேயும் உடம்பிலேயும் சலிப்புத்தான் ஏற்படும். ஆனால் நாடகங்களை பார்ப்பதன் ஊடாக அதனுடைய மனதிலே எண்ணங்கள் புதுமை பெற்று நாடகத்தை பார்த்து முடிந்த பின் அது பரவசமான ஒரு நிலை ஏற்படும். அந்த பரவச நிலை தான் உண்மையான ஆன்மீக வழிபாடு என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு இந்த முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகாத்திய முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்புபடியான பழைய பாரம்பரிய கலை வடிவங்களை வளர்த்தெடுப்பதில் பல இடர்பாடுகளை அதோடு சம்பந்தப்படுகின்ற நபர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அந்த எத்தகைய இடர்பாடுகள் இருந்தாலும் கூட சமண சமயத்தினால் சைவ சமயத்துக்கு ஆபத்து ஏற்பட்ட பொழுது எப்படி நால்வர் தேவாரம் பாடி சமய சமயத்தை காப்பாற்றி இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்களோ அதே போல மகாபாரதத்திலே 5 பண்டவாண்டவருக்கு எதிராக 101 கௌரவர் இருந்து போராடி அதர்ம வழியில் நின்றாலும் அதர்மன் தோற்கடிக்கப்பட்டு எப்படி தர்ம நிலை நிலைநாட்டப்பட்டதோ அதே மாதிரி இந்த பாரம்பரிய இசைக்கலை வடிவங்களை காப்பாற்றுவதில் குறைந்தளவான எண்ணிக்கையினர் ஈடுபட்டாலும் கூட அது பிற்காலத்திலே பெருமளவான எண்ணிக்கையினரை தன்பால் கவர்ந்தெழுத்து சமூகத்தினுடைய மேன்மையை காட்டி காக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். சொற்ப நேரத்திலே நாடகம் ஆரம்பமாகும். அதற்கு முன் நாடகம் பற்றியும் ரசிகர் அவை பற்றியும் ஒரு சிறு குறிப்புகள் தருவதற்கு நமது தேவராஜா அவர்களை அழைக்கின்றோம். இன்று எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டது போல்
இந்த எங்களுடைய நாட்டிலே பாரத யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 101 துரோணர்கள் ஒரு பக்கம், பஞ்சபாண்டவர்கள் மறுபக்கம். எனவே அவ்வாறுதான் எங்களுடைய நாடு இருக்கிறது. எனவே போரிட நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம், அது பாரதியாருடைய வாக்கு. ஊருக்கு உழைத்திடல் ஜோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் ஜாகம், போரிட நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லாத அமைதி மெஞ்ஞானம். இது பாரதியாருடைய புதிய கருத்து. சரியை கிரியை யோகம் ஞானம் என்பதற்கு புதிய விளக்கங்களை பாரதியார் சொல்லி இருக்கின்றார். இறைவன் என்றால் தெய்வம் இகழேல் என்று ஔவையார் பாடியிருக்கிறார். ஏனென்றால் ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்கு தெய்வத்தை போற்றுகின்ற ஒரு பழக்கம் ஏற்பட வேண்டும். எனவே தெய்வத்தை இன்னொரு இடத்திலே ஆலயத்திலே வைத்து அவரை வழிபடுகின்ற முறைமை. ஆனால் அதற்கு பின்னர் பாரதியார் தெய்வத்தை புறம்பாக வைக்காமல் உன்னுள்ளேயே தெய்வம் ஆண்டவன் இருக்கிறார் என்பதை அர்த்தப்படுத்தி தெய்வம் நீ என்று உணர் என்று தெய்வத்துக்கு இன்னொரு விளக்கத்தை கொடுத்தார். எனவே உயிர்கள் அத்தனையும் இறைவனின் தோற்றங்கள் என்பது கருத்து. அதற்கு பின்னர் கவிஞர் முருகையன் அவர்கள் தெளிவே தெய்வம் என்கிறார். அதற்கு முன்னர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செய்யும் தொழிலே தெய்வம் என்கிறார். எனவேதான் உழைப்பால் உயர்ந்திடுவோம் என்கின்ற அந்த மறுமலர்ச்சி மன்ற கீதத்தை எங்களுடைய சிவானந்தராஜ ஆசிரியர் அவர்கள் பாடுகின்ற பொழுது உண்மையில் புலகாங்கிதம் பெற்றோம். அந்த உழைத்து வாழுகின்ற ஒரு சமூகம் எங்கள் மத்தியில் இன்றைக்கு இல்லை. எங்கெங்கோ இருந்து காசு வர, பவுண்ட்ஸும் டாலரும் வர, அதை பார்த்து அவர்களுக்கு கோயிலை காட்டி, ஊரை காட்டி, உறவை காட்டி, அல்லது புடவைக்கடையை காட்டி, அல்லது நகைக்கடையை காட்டி, அவ்வாறு நாங்கள் பிராக்கு பண்ணி கொண்டு அவங்க காசை கறந்து கொண்டு நாங்கள் இங்கே ஓசி சிவிஎம் நடத்துகிற ஒரு சிவிஎம் நடத்துகிறோம். அநேகமான பாட்டிமார் வீட்டிலிருந்து டிவியை போட்டு குழந்தைகளையும் வன்முறையாளர்களாக ஆக்கி கொண்டிருக்கிற காலம் இது. இரண்டு அவைகளுக்கு உடம்பு இல்லாது, மனம் இல்லாது, கால் இல்லாது, கையிலாது. அப்ப அதை டிவி பார்க்கறது தவிர்க்க இயலாது. ஆனால் குழந்தைகளையும் பக்கத்தில் இருத்தி கொண்டு நஞ்சு ஊட்டுகிற வித்த இன்றைக்கு யாழ்ப்பாணம் முழுக்க இருக்கிறது. இந்த நாடகம் பக்த நந்தனார் என்கின்ற நாடகம், நந்தனார் என்கின்ற உண்மையான ஓர் பக்தன் தில்லையில் எழுந்தருள் இருக்கிற சிவபெருமானை தேடி போவதற்காக தன்னுடைய தொழிலை செய்து அனைத்து வேலைகளையும் பணிபுரிந்துதான் அந்த பிராமணரிடமிருந்து அனுமதியை பெற்று அந்த ஆலயத்துக்கு வழிபாடு செல்கின்றார். அந்த காலத்திலே ஒரு சாதியால், பிறப்பால் சாதியால் வேறுபட்ட மனிதர் அந்த ஆலயத்திற்குள் செல்ல முடியாது. அந்த நேரத்தில் தில்லைவாழ் அந்தணர்கள், அவர்கள் வலு நுட்பம் தெரிந்தவர்கள், என்ன செய்தார்கள் என்றால், நீ கடவுளைத்தானே காண வந்திருக்கிற, நீ சோதியோட சங்கமமானால் நீ கடவுளை காணலாம் என்று ஆளை தூக்கி நெருப்பில போட்டார்கள் என்று ஒரு விமர்சனம் அடியும் முடியும் என்கின்ற நூலிலே கோபாலகிருஷ்ண பாரதியார் இந்த பக்த நந்தனாரை எழுதிய பொழுது அதை பற்றிய விமர்சனமாக பேராசிரியர் கைலாசபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நீங்கள் தசாவதாரம் பார்த்தால் தெரியும். அங்கே கல்லோடு கட்டி கடலில் ஆக்களை எறிகிறது, வைணவத்துக்கும் சைவத்துக்கும் இடையிலான யுத்தத்தில். அதே போல அந்த மத ரீதியான யுத்தங்கள் மக்களை எவ்வளவு வாட்டி வதைத்தது என்பதை காட்டுகின்றன. எனவே உண்மையான பக்தி பேரியக்கம் தோன்ற வேண்டும் எங்களுடைய நாட்டில். எங்களுடைய நாட்டில் நாயன்மார்கள் எழுச்சி பெற்றது போல் தண்ணீர் தொட்டி தர்மம் என்று சொல்லி திருநாவுக்கரசு நாயனார் செய்தார். அதை இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. பல்தேசிய கொம்பனிகள் தண்ணீரை காசுக்கு விற்கிற காலத்தில் நாங்கள் வீடு வீட சும்மா அள்ளி குடிச்ச தண்ணியெல்லாம் நஞ்சாக மாறி இருக்கின்ற காலத்தில்
இனி ஆக்சிஜன் காற்று கூட சுவாசிக்க முடியாத காலத்தில் எங்கட பஞ்ச பூதங்கள் அனைத்தும் எங்களை விட்டு விலகி ஓட வேண்டிய வில்லங்கம் இருந்து வியாபாரமாகிவிட்ட வணிக சமூகத்தில் மனிதன் மனிதனாக வாழுவதற்காக தெளிவே தெய்வம் என்கின்ற அறிவு மண்டை திறன் என்றைக்கு மக்களுக்கு வாய்க்கிறதோ, மூளையும் இரு கரங்களும் இருக்கின்ற பொழுதுதான் அவன் மனிதன் என்ற அந்தஸ்தை பெறுவான். அப்பொழுதுதான் அவன் தெய்வம் என்கின்ற உயர்ந்த நிலைக்கு வருவான். அதை விடுத்து சடங்கு சம்பிரதாயங்களில் நாங்கள் மூழ்கிவிட முடியாது. ஓடும் செம்பொன்னும் ஒப்ப நோக்குகின்ற பண்பு நாவுக்கரசருக்கு ஏற்பட்டது. அவர் சரியை தொண்டு செய்கின்ற பொழுது சிவபெருமான் அவரை பரிசோதிப்பதற்காக என்ன செய்தார் என்றால், அவர் ஓடுகளை செருக்கி செருக்கி அங்கால போடைக்க செம்பு பொன்னையும் விட்டார். அப்ப செருக்கைக்கு பொன்னா வருகிறது. அப்ப அவர் என்ன செய்தார், பொன்னை தூக்கி அங்கால பொன்னையும் எப்படி ஓட போட்டாரோ அதே மாதிரி தான் போட்டு தந்த தொழிலே கர்மமாக செய்யும் தொழிலே தெய்வமாக செயற்பட்டார். ஆனால் இன்றைக்கு வழக்கில்லாத கோயில்கள் எதுவும் கிடையாது. யாழ்ப்பாணத்தில் 10 லட்சம் ரூபாய் ஒரு தவணைக்கு வேண்டி கோயிலுக்கு வழக்கு பேசி இருக்கிறோம். எனவே இன்றைக்கு மனிதர்கள் ஆணவமலம் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தால் தெளிவே தெய்வம் என்கின்ற அறிவு ஞானம் பெறுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதனால் 100 மலர்கள் மலரட்டும் 100 கருத்துகள் முட்டி மோதட்டும் என்பதற்காக அரங்க பண்பாடு, புத்தக பண்பாடு என்பவற்றை உருவாக்க வேண்டும் என்பதனால் நாங்கள் ரசிகர் அவை என்று சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாடகங்களை இங்கே மேடையேற்றுவதற்கும் புத்தகங்களை வாசிப்பதற்கும் சிறுவர்களை மையமாக படுத்தி நாடகங்களை உருவாக்குவதற்கும் யாழ்ப்பாணத்தில் தீர்மானித்திருக்கிறோம். அதன் தொடக்கமாக ஒரு முக்கிய தளமாக இங்கே நாங்கள் மறுமலர்ச்சி மன்றத்தில் அதை ஆரம்பித்து வைக்கின்றோம். நண்பர் தயாளன் அவர்கள் 75ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இல்லாத, யாழ்ப்பாணத்தில் வெறும் சினிமாக்களையே நாடகமாக போட்டு காட்டிக் கொண்டிருந்த காலத்தில் நாடகம் என்றால் இதுதான் என்று சொல்லி காகித புலிகள் என்ற நாடகத்தை மேடையேற்றி 60க்கு மேற்பட்ட நாடக இடங்களிலே யாழ்ப்பாணத்தில் மேடையேற்றி பேராசிரியர் கைலாசபதியின் வரப்பேற்பை பெற்றிருந்த நாடகம் இன்றைக்கு இலங்கையில் அன்றைக்கு அதை நாடகம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பல பரிசுகளை பெற்றது. அன்றைய அந்த நாடகத்தை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக்கி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அந்த விடயங்களை அரங்கம் நாடகம் என்பது ஒரு பாடம். அன்றைக்கு நாடகம் நடிப்பவன் பைத்தியகாரன் என்று சொன்னார்கள். எனவே காலம் மாறியிருக்கிறது, கருத்துக்கள் மாறும். எனவே ஒவ்வொருவரும் நாங்கள் தென்னிந்திய நச்சு சினிமாவையும் அல்லது வீட்டுக்குள்ள இருக்கிற சவப்பெட்டியாய் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியை துளைக்காத வரை யாழ்ப்பாணத்தவனுக்கு விமோசனம் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிதம்பரத்திலே உண்மையில் எங்களுடைய யாழ்ப்பாணத்து சாமியார் அவர்தான் பாரதியாருக்கு அறிவூட்டியவர். அங்கே பாரதியார் சொல்வார், குவலயத்தின் கண் போல்வான் யாழ்ப்பாணத்தான், இந்த உலகத்துக்கு கண் போன்றவன் யாழ்ப்பாணத்தான் என்று. எனவே யாழ்ப்பாணம் தான் உலகத்துக்கு முன்னுதாரணமாக நிற்க வேண்டிய இடம். பாரதியாருக்கு கண்ணை கொடுத்த யாழ்ப்பாணமாக இருந்தால் இன்றைக்கு உலகத்துக்கு கண்ணை வழங்கக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இன்றைக்கு இருக்கிறது யாழ்ப்பாணம். எனவேதான் தயவு செய்து எங்களை பற்றி, உங்களை பற்றி, இந்த மண்ணை பற்றி, இந்த மக்களை பற்றி ஊர் கூடி தேரெழுப்போம் என்று மகாகவி சொன்னார். எப்படி நாங்கள் தேரெழுக்க ஒரு ஆள் கூடினா இழுக்காது, அல்லது ஆம்பளைகள் மட்டும் கூடினா இழுக்காது. இப்ப பொம்பளையிலும் சேர்ந்து இழுக்கணும். இன்றைக்கு பெண்கள் தான் உயர் அதிகாரம் படைத்தவர்களாக, அறிவில் மேம்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். பெண்கள் தான் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். வல்லமை தாராயோ பராசக்தி, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று பாரதியார் பாடினார். சிவனுக்கு கேட்கல, சக்தியைத்தான் கேட்டார். எனவேதான் சக்திக்கு வல்லமை உண்டு. அந்த மாற்றம் யாழ்ப்பாணத்தில் ஏற்படும் என்ற நம்பிக்கையை கூறி, உண்மையில் பக்த நந்தனார் என்கின்ற நாடகத்தை இந்த கிருபாவும், இனிவில் கந்தசுவாமி கோயில் ஒரு முக்கியமான ஆலயம், யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபல்யமான ஆலயம். அந்த ஆலயம் இன்றைக்கு முன்னுதாரணமாக விளங்குகின்ற ஆலயம். அந்த ஆலயத்தின் இளங்கலைஞர்கள், இளந்தொண்டர் சபையினர் இந்த பக்த நந்தனாரை ஒரு தங்களுடைய பணியாக, சமய பணியாக,
கலைப்பணியாக தெய்வ தொண்டாக அவர்கள் ஆற்றுகிறார்கள். அவர்களுக்கு இடையில் நின்று நாங்கள் நேரத்தை மெனக்கெடுத்தக் கூடாது. அவர்கள் 5 மணிக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள், நாங்கள் தயாரில்லை. எனவே சபை நிறைவு பெற வேண்டும். எதிர்காலத்தில் இன்னும் அதற்கேற்ற அரங்கம் இன்னும் சிறக்கும் என்று கூறி, இவ்வளவு தூரம் நீங்கள் பிற தேசங்களில் இருந்தும் இங்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வழிமறைத்திருக்கிறது. ஐயா, நான் உள்ளே வரவில்லை. வெளியே நின்றாவது உன் தரிசனத்தை நான் காணக்கூடாதா? திருப்பன்கூர்நாதா, இன்று உன் தரிசனம் காணாமல் நான் இந்த இடத்தை விட்டு ஓர் அடி கூட நகர மாட்டேன். ஐயா, திருப்பன்கூர்நாதா. சற்றே விலகிரம்புள்ளாய், பக்தன் ஒருவன் என்னை காண வந்திருக்கின்றான். சற்றே விலகிரம்புள்ளாய், பக்தன் ஒருவன் என்னை காண வந்திருக்கின்றான். சற்றே விலகிரம்புள்ளாய், பக்தன் ஒருவன் என்னை காண வந்திருக்கின்றான். என் ஐயன் தரிசனம் கண்டேன். என் அப்பன் தரிசனம் கண்டேன். இந்த அழகு தரிசனத்தை காணாத கண், காணாத கண் என்ன கண்ணோ, காணாத கண் என்ன கண்ணோ, வீணான கண்ணது கண்ணது பொன்னோ, காணாத கண் என்ன கண்ணோ, வீணான கண்ணது கண்ணது பொன்னோ, காணாத கண் என்ன கண்ணோ, சொல்லும் பொருள் ரந்த துரித வடிவமாகி, சொல்லும் பொருள் ரந்த துரித வடிவமாகி, அல்லும் பகலுமற்ற ஆனந்த பேரொளிய, காணாத கண் என்ன கண்ணோ, காணாத கண் கண்ணோ, காணாத கண், காணாத கண். சிதம்பரத்திற்கு யாத்ரீகர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். சிதம்பரம் தரிசிக்க வேண்டிய தலம். அது பக்தர்களுக்கு முத்தி தரும் பரமன் இல்லம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். சிதம்பரம் நானும் போவேன். நான் நாளைக்கே போவேன். நான் நாளைக்கே போவேன். சிதம்பரம் போவேன். சிதம்பரம் போவேன். நாளை சிதம்பரம் போவேன். சிதம்பரம் போவேன். நாளை சிதம்பரம் போவேன். சிதம்பரம் போவேன்.
மனமும் பொருந்ததங்கி பக்தியும் மனமும் பொருந்திய தங்கி சகலமும் இங்கே பக்தியும் பொங்கி சகலமும் இங்கே திதம்பரம் போகாமல் இருப்பினோ இந்த ஜென்மத்தை வீடாக கழித்தேனோ நான் திதம்பரம் போகாமல் இருப்பினோ இந்த ஜென்மத்தை வீடாக கழித்தேனோ இப்படி வாருங்கள். இன்று நான் திருப்பன்கூர் போன் எம்பெருமானை காண விடாது மாடு பழிமறைத்தது. பின் அவன் அருளாலே மாடு பழி விலகியது. என் தரிசனம் கண்டேன், ஆனந்தம் கொண்டேன், ஆனந்தம் கொண்டேன். நண்பர்களே, இப்படி வாருங்கள், உங்களுக்கு நான் விபூதி பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். எங்கே? எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் நண்பர்களே. இப்படி பாருங்கள், இப்படி பாருங்கள் நண்பர்களே. நான் சொல்லுகின்ற சிவநாமத்தை நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை சொல்லுங்கள். எங்கே? அரகர சிவ சிவ அம்பலவானா. எங்கே? அன்பர்களே, அன்பர்களே, சிவன்மா, சிவன்மா. அன்பர்களே, சிவன் நாமம் சரியாக சொல்லுங்கள். எங்கே? அரகர சிவ சிவ அம்பலவானா. அன்பர்களே, அன்பர்களே, சற்று சிந்தியுங்கள். எங்கே சிவன் நாமம்? இந்த முறை சரியாக சொல்லுங்கள். நீ நல்ல பிள்ளை, சரியாக சொல்லு. அரகர சிவ சிவ அம்பலவானா. சொல்லுங்கள், சொல்லுங்கள். இல்லையோ பல தேதிகராக, இல்லையோ பல தேதிகராக. அரகர சிவ சிவ அம்பலவானா. இல்லையோ பல தேதிகராக.
பெரியப்பா 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 என்ன குளப்பொடி எல்லாம் செய்கிறியா? ஆமாம் பெரியப்பா, நான் நேற்று திருப்பங்கூர் போனேன். உன் பெருமானை காணக்கூடாது, பாடு வலுமறித்தது. அவன் அருளாலே பாடு வலு விலகியது. என் ஐயன் தரிசனம் கண்டேன், ஆனந்தம் கொண்டேன், ஆனந்தம் கொண்டேன். பெரியப்பா, உங்களுக்கு விபூதி பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன். பெரியப்பா, நான் சொல்லுகின்ற சிவநாமத்தை அப்படியே ஒரு தடவை சொல்லுங்கள். எங்கே? சிவ சிவ கர கர அம்பலவானா அம்பலவானா இல்லையம்பல தேதிக நாத கர சிவ சிவ அம்பலவானா இல்லையம்பல தேதிக நாத கர சிவ சிவ அம்பலவானா இல்லையம்பல தேதிக நாத.
செயலை செய்யாதீர்கள். அன்பர்களே, பக்தி செய்யுங்கள். அன்பர்களே, பக்தி செய்யுங்கள். ஏண்டா வந்தீங்க? அப்படியா செய்கிறான்? இப்ப என்னடா பண்ண நீ? என்ன? காலமே வந்தான் இங்கே உலகில் இந்த வீணனை போல காணேன். சீலமாம் சிதம்பரத்தை சேரவே விடை கொடேனே. நீங்கள் போங்கடா, அவன் வரட்டும், நான் பார்த்துக் கொள்கின்றேன். என்னடா வயல்ல வேலை செய்கிறாய் இல்லையா? என்னடா உனக்கு பிடித்திருக்கிறது? தலம் ஒன்று இருக்கிறதா மாட்டே? என்னடா உளறுகிறாய்? சிதம்பரம் போவதற்கு உத்தரவு தாருங்கள் ஆண்டே. சிதம்பர தரிசனம்மா, சிதம்பர தரிசனம்மா, நீயதை சிந்திக்கலாமோடா புலையா. சிதம்பர தரிசனம்மா, நீயதை சிந்திக்கலாமோடா புலையா. சிதம்பரம் தரிசனம் சதிர்மறையோர்கள். சிதம்பரம்
போடா உன் வேலையை கவனி. ஆண்டே 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 பக்தியும் ஆண்டே 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 சிதம்பரம் போவதற்கு உத்தரவு தாருங்கள் ஆண்டே. ஆண்டே ஆண்டே சிவசிவா 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 கருப்பண்ணனுக்கே பறிகொடடா இல்லையா நீ சிதம்பரம் என்று சொல்லப்படுமோடா படுமோடா பேசப்படுமோடா இல்லையா அறியாத்தனமினி சொன்னால் இனிமேல் அடிப்பேன் புதிய பிடிப்பேன் பாவி இல்லையா நீ சிதம்பரம் என்று சொல்லப்படுமோடா போகப்படுமோடா பேசப்படுமோடா இல்லையா வேலையை கவனி. சிதம்பரநாதா சிதம்பரநாதா ஆண்டே 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 என்னடா ஆண்டே மார்கழி மாதம் ஆண்டே அதுக்கு என்னடா இப்போ திருவாதிரை நாள் ஆண்டே ஆண்டே மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுது
உனக்கே ஆணி தரிசனமோ என்னும் புலையா உனக்கே ஆணி தரிசனமோ நான் சிரிக்கும் வார்த்தைகள் அன்போம் நாடாதே போல நாடு சிரிக்கும் வார்த்தைகள் அன்போம் நாடாதே போல காலில் நகம் முளைத்த நம்புதலாயுமக்கு அடிமைக்காரன் காலில் நகம் முளைத்த நம்புதலாயுமக்கு அடிமைக்காரன் கதடனாகிலும் அதை விளையுது உன் காலுக்கு பூம்பிடை கல்யாணம் ஊழை நறுக்கி சங்குராந்தி கல்யாணம் ஊழை நறுக்கி சங்குராந்தி பண்டிகை பூசை திருநாளுண்டோ உளையானி போட பண்டிகை பூசை திருநாளுண்டோ உளையானி போட போதும் பாட்டே போதும் என்னடா போதும் என்னடா அடித்தது போதுமை நன்றாக அடித்து விட்டேன். என்னுடைய கை வலிக்கவில்லையா என்று கேட்கிறார். நந்தா, நீ சிதம்பரம் போக வேண்டுமானால் ஆண்டே 40 வேலி பூமி நடவு நட்டாகவில்லை 40 வேலி பூமி நடவு நட்டாகவில்லை காப்பதுமில்லை நந்தா உன்னை கைவிட மனமுமில்லை பார்ப்பதுமில்லை சைவ பழமதுகின்றாய் பண்ணை சேர்ப்பதுமில்லை நீ செடிக்கு தொலைந்து போடா 40 வேலி பூமி நடவு நாட்டி நீர்ப்பாய்ச்சி களை பிடுங்கி அறுவடையாகும் காலம்தான் நீ சிதம்பரம் போக முடியும். சிதம்பரநாதா, 40 வேலி பூமி நடவு நாட்டி நீர் பாய்ச்சி களை பிடுங்கி அறுவடையாகும் காலம் எப்போது? நான் உன்னை காண்பது எப்போது? சிதம்பரநாதா, இப்பிறப்பிலே உன்னை காணும் பாக்கியம் எனக்கு கிடையாதா? ஐயா ஐயா,
சிதம்பரநாதா, சிதம்பரநாதா, சிதம்பரநாதா. நந்தா, என் அன்பு நந்தா, எழுந்துவார், எழுந்துவார். உன் வேதியிட்ட கட்டளைப்படி 40 வேலி பூமி நடவு நாட்டி நீர் பாய்ச்சி அறுவடையாகும் காலம் நெருங்கிவிட்டது. நந்தா, எழுந்துவார். வேதியிடம் விடைபெற்று என்னுடன் வந்து சேர்வாயாக. நந்தா, எழுந்துவார், எழுந்துவார், எழுந்துவார். கழனி எல்லாம் விளைந்து அறுவடைக்கு தயாராகிவிட்டது. இது என் அப்பன் திருவிளையாடல், இது என் ஐயன் திருவிளையாடல். என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, உன் அப்பன் அல்லவா, உன் அப்பன் அல்லவா, என் அப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா. ஆண்டே, 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 பாருங்கள் ஆண்டே, பாருங்கள் ஆண்டே, கழனி எல்லாம் விளைந்து அறுவடைக்கு தயாராகிவிட்டது ஆண்டே. வந்து பாருங்கள் ஆண்டே. ஆண்டே, வந்து பாருங்கள் ஆண்டே. என் ஐயன் திருவிளையாடல், என் ஐயன் திருவிளையாடல். வந்து பாருங்கள் ஆண்டே. சிதம்பரநாதா, சிதம்பரநாதா, பாருங்கள் ஆண்டே, பாருங்கள். என் ஐயன் திருவிளையாடல். ஆண்டே, ஆண்டே, இதை சொல்வதென்றால் மெத்த கடினம் ஆண்டே. ஐயே, மெத்த கடினம். ஐயே, மெத்த கடினம். ஓமதடிமை ஐயே, மெத்த கடினம். பொய்யாத பொன்னம் பலத்தையா இருக்குமிடம், பொய்யாத பொன்னம் பல
சிதம்பரம் போய் பதம் பெறுவி சிதம்பரம் போய் பதம் பெறுவி தேவி சிந்தனை வேண்டாம் நந்தனை போலே சிதம்பரம் போய் வாருமையா நான் இதெல்லாம் தாரமையா போய் வாருமையா நந்தா, நீ சிதம்பரம் போய் வாப்பா. ஆண்டே சிதம்பரம் போய் வா. ஆண்டே ஆருக்கு பொன்னம் பல்லம் இருவை இருக்குதாம் அவனி பெரியவன் ஆருக்கு பொன்னம் பல்லம் இருவை இருக்குதாம் அவனி பெரியவன் வாருக்குள் வீடுகள் மாடுகள் ஆடுகள் மாருக்குள் வீடுகள் மாடுகள் ஆடுகள் பணம் இருந்தால் அவன் பெரியவன் நாமானோ பணம் இருந்தால் அவன் பெரியவன் நாமானோ ஆருக்கு பொன்னம்பலம் கிருபை இருக்குதாம் அவனி பெரியவன் வேத புராணங்கள் ஓதினதால் என்ன வேத புராணங்கள் ஓதினதால் என்ன வேலை சூழ்மலை மாந்தரால் என்ன காரியம் வேத புராணங்கள் ஓதினதால் என்ன வேலை சூழ்மலை மாந்தரால் என்ன காரியம் சாதனையாக வரா சாதனையாக வராதொரு நாளும் சாதனையாக வரா ஒரு நாளும் மண்ணாதை வெண்ணாதை பொன்னாதை கொல்லாததே மண்ணாதை வெண்ணாதை பொன்னாதை கொல்லாததே ஆருக்கு பொன் சம்பதம் எருமை ஏறுகலாம் அவனே பெரியவன் ஆண்டே நந்தா, நீ சென்று வா. மீண்டும் எப்போது வருவாய்? ஆண்டே சிதம்பரம் போனவர்கள் திரும்பியும் வருவாரோ ஆண்டே ஆடும் சிதம்பரமாம் ஐயன் கூத்தாடும் சிதம்பரமாம் ஆடும் சிதம்பரமாம் ஐயன் கூத்தாடும் சிதம்பரமாம் ஆடும் சிதம்பரம் நண்பர்களிக்கவே ஆடும் சிதம்பரம் நண்பர்களிக்கவே நாடும் சிதம்பரம் நமச்சிவாய போலே ஆடும் சிதம்பரமாம் ஐயன் ஆடும் சிதம்பரமாம் பாலகிருஷ்ணன் போற்றும் பாதிமணிஞ்சடையன் பாலகிருஷ்ணன் போற்றும் பாதிமணிஞ்சடையன் தாளம் மத்தடும் கூட தத்தா தத்தா என்று தாளம் மத்தடும் கூட தத்தா தத்தா என்று ஆடும் சிதம்பரமா ஐயன் தாடும் சிதம்பரமா
நாடக ஆற்றுகை நிகழ்விலே இன்று சிறந்த முறையிலே எமக்கு நாடக ஆற்றுகை செய்த இணுவில் இளந்தொண்டர் சபை நாடக மன்றத்தினருக்கு, அவர்களுக்கு சிறந்த முறையிலே பக்கவாத்தியங்கள் அமைத்து கொடுத்த இசைக்கலைஞர்களுக்கும், இந்த ஆற்றுகைக்கு வருகை தந்த எமது அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்தும் எதிர்வரும் காலங்களில் எமது நாடக ஆற்றுகைகள் இங்கு இடம்பெறும் என்பதை தங்களுக்கு மகிழ்வுடன் தெரிவித்து இன்றைய இந்த விழாவை நிறைவு செய்கின்றோம். வணக்கம்.